காசாவில் அத்தியாவசிய பொருட்களின் தேவை அதிகரித்து உள்ள நிலையில் ஐநா உதவி மையங்களில் நுழைந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள டைர் எல் பாலா நகரில் பாலஸ்தீன மக்களுக்கு ஐநா உதவிகள் முகமையின் கிடங்கில் நுழைந்து பொருட்களை எடுத்துச் செல்வது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. காசாவில் உள்ள பொதுமக்கள் உதவிப் பொருட்கள் கிடைக்காமல் பொறுமை இழந்து இத்தகைய நடவடிக்கைகளை இறங்கியுள்ளதால் இனிவரும் நாட்களில் மோசமான சூழல் உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ள ஐநா முகமை, கூடுதல் உதவிப் பொருட்கள் காசாவிற்குள் வருவதை உறுதி செய்வது அவசியம் என்று கூறியுள்ளது. காசா பகுதியில் மனிதகுலம் மிக மோசமான பேரழிவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. காசாவில் உள்ள அல் ஷிபா மருத்துவமனையை ஒட்டியுள்ள இடங்களில் இஸ்ரேல் வான்படைகள் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல் ஷிபா மருத்துவமனை மற்றும் அதில் சிகிச்சை பெற்று வருவோரை பாதுகாக்க வேண்டும் என அங்குள்ள மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மருத்துவமனையை மையமாக கொண்டே ஹமாஸ் செயல்பட்டு வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. சனிக்கிழமை மட்டும் காசாவில் 450 ஹமாஸி நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். காசாவின் பல பகுதிகளில் தங்கள் படையினர் இஸ்ரேல் ராணுவத்தினருடன் சண்டையிட்டு வருவதாக ஹமாஸ் அமைப்பினர் கூறியுள்ளனர். வடமேற்கு காசாவின் பல பகுதிகளில் சண்டை தீவிரமடைந்துள்ளதாக தங்கள் டெலிகிராம் பக்கத்தில் ஹமாஸ் அமைப்பினர் கூறியுள்ளனர். இதனிடையே இந்த சண்டையானது இஸ்ரேலால் தொடங்கப்படவில்லை என அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இது ஹமாஸ் அமைப்பினரால் தங்கள் நாட்டிற்கு எதிராக தொடங்கப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு சவுதி அரேபிய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், பாலஸ்தீன மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் சூழலை உருவாக்கி வரும் இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வெளியிட்ட கண்டன அறிக்கையில், பாலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்யும் முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரம் படைத்தவர்களும் இதை அனுமதித்து வருவது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச விதிகளை மீறி போர் குற்றங்களில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்த இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்லாமிய நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் காசாவிற்கு மீண்டும் இணைய சேவை வழங்கப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் சேதமடைந்த தொலைத்தொடர்பு கருவிகள், கேபிள்கள் சரி செய்யப்பட்டதாகவும் இதனால் காசா நகருக்கு மீண்டும் இணைய சேவை வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளது. முன்னதாக காசா எல்லைப் பகுதியில் இணைய சேவைகளை வழங்க எலான் மஸ்க் முன்வந்த நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சிகளில் இஸ்ரேல் அரசு இறங்கியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஷலோமா காரி வெளியிட்ட அறிக்கையில், காசா பகுதியில் இணைய சேவை வழங்க எலான் மஸ்க் முன்வந்துள்ளதால் ஸ்டார்லிங்க் உடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்ள இஸ்ரேல் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இணைய சேவைகள் வழங்கும் நடவடிக்கையை முடக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். காசா மீதான இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற வாசகங்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய சீதாராம் யெச்சூரி, பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் மனிதாபிமானமற்ற காட்டுமிராண்டித்தனமானது என தெரிவித்துள்ளார். எனவே இந்த தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். போரில் இதுவரை 8000 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுவது ஒரு ஊகம் மட்டுமே என தெரிவித்துள்ள அவர், வெடிகுண்டு தாக்குதல்கள் காரணமாக எத்தனை உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன என தெரியவில்லை என வருத்தம் தெரிவித்தார். மனித நேயத்திற்கான ஐநாவின் குரல் செவிமடுக்கப்பட வேண்டும் எனவும் சீதாராம் யெச்சூரி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் 3% உயர்ந்து நிறைவடைந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடர்வதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு வாரத்தில் இல்லாத அளவிற்கு ஏற்றம் கண்டு $90.44 வர்த்தகமாகியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடரும் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சர்வதேச அளவில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் இடையூறை ஏற்படுத்துமோ என அஞ்சப்படுகிறது. இதன் காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது.
திங்களன்று கேரளாவில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். கேரள மாநில எர்ணாகுளம் களமச்சேரியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் துரதிருஷ்டவசமானது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து நடந்த இடத்தில் அனைத்துவித தடயங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கேரள டிஜிபி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் நிகழ்விடத்திற்கு விரைந்துள்ளனர். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொலைபேசி வாயிலாக அழைத்து குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து விசாரித்தார். இதற்கிடையில் வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு கிடைத்த அனைத்து பொருட்களையும் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். அதே நேரம் டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு வெடித்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தகவல் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விசாரணைக்காக டெல்லியிலிருந்தும் என்ஐஏ அதிகாரிகள் கேரளாவுக்கு செல்கின்றனர். இதனிடையே குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கூடியிருந்த பொதுமக்களை பேருந்துகள் மூலம் வேறு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். கேரள மாநிலம் களமச்சேரியில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு கூட்டரங்கில் அடுத்தடுத்து 3 முறை குண்டு வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். எர்ணாகுளம் மாவட்டம் களமச்சேரியில் உள்ள ஜாம்ரா சர்வதேச கூட்டரங்கில் கிறிஸ்தவ மத வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. காலை 9:30 மணியளவில் கூட்டரங்கின் மையப்பகுதியில் முதல் குண்டு வெடித்துள்ளது. இதனால் உள்ளே இருந்த 2000க்கும் அதிகமானோர் அலறியடித்துக் கொண்டு வெளியே வர முயன்றனர். அப்போது கூட்டரங்கின் இரு வாயில் பகுதிகளிலும் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் நிகழ்விடத்திலேயே பெண் ஒருவர் உயிரிழந்தார். 35க்கும் அதிகமானோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு களமச்சேரி, எர்ணாகுளம், கோட்டயம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விடுப்பில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் உடனடியாக வேலைக்கு திரும்பவும் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழக எல்லை மாவட்டங்களில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை தீவிரப்படுத்த டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக கோவை, தேனி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் எல்லைகளில் சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் இருந்து நீல நிற கார் ஒன்று வேகமாக சென்றதாக கேரள காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் தப்பாமல் இருக்கும் வகையில் இரு மாநில சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றன. கேரள மாநிலம் களமச்சேரியில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து கோவை மாவட்ட எல்லையோரங்களில் 10 இடங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக 20 ரோந்து வாகனங்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தகவல் தெரிவித்துள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்ட எல்லைகளில் உள்ள சோதனைச் சாவடிகளிலும் வாகன தணிக்கைக்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. சேலம் தினம் வரும் 1ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அதனை வரவேற்கும் விதமாக நடத்தப்பட்ட கலாச்சார கலை நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் நகராட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட தினமான நவம்பர் 1ஆம் தேதி சேலம் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சேலம் தினம் கொண்டாடப்படுவது குறித்து விழிப்புணர்வை பரவலாக்கும் வகையிலும் போதை பழக்கத்தை தவிர்த்திட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் கலாச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் சேலம் மாநகராட்சியின் முதல் மேயர் சூடாமணி, தற்போதைய மேயர் ராமச்சந்திரன், சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் சந்திரமௌலி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் சேலம் குறித்த தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து வாய்ப்பாட்டு, பரதம், தமிழர்களின் வீரம் மற்றும் தற்காப்பு கலைகளான அடிமுறை, சிலம்பாட்டம், பறை இசை உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இறுதியில் திரைப்பட இசை ஒலிக்கப்பட்டு அனைவரும் நடனமாடி கொண்டாடி உற்சாகமடைந்தனர்.
தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் திங்கட்கிழமையன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. அதேபோல திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் 31ஆம் தேதி 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி முதல் ரவுண்டில் வெற்றி பெற்றுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இணைய செய்தித்தளம் ஒன்றுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டியில் மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை இல்லை என்றும் இந்தியா கூட்டணியின் வலிமை என்பது மத நல்லிணக்கம் என்றும் கூறியுள்ளார். பிரதமராகும் லட்சியம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு தேசிய அரசியலில் திமுக ஏற்கனவே 3வது பெரிய கட்சியாக இருப்பதாகவும் என் உயரம் எனக்கு நன்றாக தெரியும் எனவும் தெரிவித்தார். மொழி தொடர்பான கேள்விக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையவிருக்கிற புதிய ஆட்சியில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய உரிமையும் முக்கியத்துவமும் சமமாக வழங்கப்படும் என கூறினார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கும் ஆளுநர் மூலமாக முட்டுக்கட்டை போடப்படுவதாக தெரிவித்த முதலமைச்சர் காவிரி நீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். அதிமுக கூட்டணி பற்றிய கேள்விக்கு அக்கூட்டணி முறிந்தாலும் முறியாவிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய சொகுசு கார் மோதியதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். ஜிஎஸ்டி சாலையில் திரிசூலம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள், சாலையில் நடந்து சென்றவர்கள் இந்த விபத்தில் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலையோரம் நின்றிருந்த கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் மீதும் அந்த சொகுசு கார் மோதியது. விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த ரஞ்சித் என்பவரை பிடித்து பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். காரில் வந்த கண்ணன் என்பவர் அங்கிருந்து தப்பியோடினார். விசாரணையில் சிக்னலில் அதிவேகமாக புறப்பட்ட போது மற்றொரு வாகனம் மீது மோதாமல் இருக்க இடதுபுறம் திரும்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்தது தெரியவந்துள்ளது. மேலும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இலங்கையில் முதல் முறையாக இரட்டையர்கள் அழகி போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சர்வதேச மிஸ் மற்றும் மிஸ்டர் ட்வின்ஸ் போட்டி அடுத்த ஆண்டு இலங்கையில் நடைபெற உள்ளது. இதில் உலகம் முழுவதிலும் இருந்து 4000 இரட்டையர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் இலங்கையிலிருந்து பங்கேற்க 2023ஆம் ஆண்டுக்கான இலங்கை மிஸ் மற்றும் மிஸ்டர் ட்வின்ஸ் போட்டி கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் 16 முதல் 30 வயது வரையிலான இரட்டையர்களாக இருக்கும் சகோதரிகள், சகோதரர்கள் என சுமார் 30 பேர் கலந்து கொண்டனர். இதில் அழகு மட்டுமின்றி இரட்டையர்களுக்கு இடையே இருக்கும் பிணைப்பு, ஒரு சேர குணம், அவர்களின் திறன், நடனம் உள்ளிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இரட்டை சகோதரிகள், சகோதரர்கள் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இலங்கை மிஸ் மற்றும் மிஸ்டர் ட்வின்ஸ் பட்டம் வென்றனர். இவர்கள் அடுத்த ஆண்டு இலங்கையில் நடைபெறும் சர்வதேச போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இந்தியன் 2ஆம் பாகத்திற்கான அறிமுக காட்சிகள் நவம்பர் 3ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சமுத்திரக்கனி, பாவி சிம்ஹா,
பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் தயாராகி வருகிறது. படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார். படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்தியன் 2 படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி நவம்பர் 3ஆம் தேதி அன்று படத்துக்கான அறிமுக காட்சிகள் வெளியாகும் என்று படக்குழுவினர் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 37 மீனவர்களை ஒரே நாளில் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் சீன உளவு கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதால் இலங்கை கடற்படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தலைமன்னார் அருகே 2 படகுகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் 16 மீனவர்களை கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 21 மீனவர்களை கைது செய்ததோடு 3 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் அடுத்தடுத்து 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 வாரங்களில் இதுவரை தமிழக மீனவர்கள் 64 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழக மீனவர்களின் 10 படகுகளும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் 28ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 37 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் மீனவ சமூகத்தினரிடையே மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களின் உரிமைக்காக மத்திய அரசு மேலும் வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என விரும்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைத்திடும் வகையில் காலம் தாழ்த்தாமல் உரிய நிலையான தூதரக வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வலியுறுத்துவதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலம் சென்னை இடையே பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்கியது. சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலத்திற்கு கோவா ஆளுநர் உட்பட 43 பேர் சென்றனர். சேலத்திலிருந்து சென்னைக்கு செயல்பாட்டில் இருந்த விமான போக்குவரத்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் விமான சேவையை தொடங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி முதல் உதான் திட்டத்தில் அலையன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பெங்களூரு சேலம் கொச்சி வழித்தடத்தில் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இண்டிகோ நிறுவனத்தின் சார்பில் சேலத்திலிருந்து சென்னைக்கு தினசரி சேவை தொடங்கப்பட்டது. சென்னையிலிருந்து சேலத்திற்கு 12:30 மணிக்கு சென்றடைந்த விமானத்தில் கோவா ஆளுநர் ஸ்ரீனிவாச பிள்ளை, நடிகை நமிதா உட்பட 43 பேர் பயணித்தனர். இதைத் தொடர்ந்து 12:50 மணிக்கு சேலத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட விமானத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு உட்பட 64 பயணிகள் சென்னை சென்றனர். தொடங்கப்பட்டது நல்ல வரவேற்பு, மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. சேலத்திலிருந்து இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, அபிதாபி போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கும் கனெக்டிவிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள் இண்டிகோ நிறுவனம். அதேபோல் சேலத்திலிருந்து பாம்பே, டெல்லி மற்ற இந்தியாவில் கூடிய அனைத்து தலைவர்களும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த சேலம் மாறி இருக்கிறது. மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 8வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் 2 ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. அதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையிடப்பட்டது.
எனினும் அதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கை அக்டோபர் 30ஆம் தேதி விசாரிப்பதாக அறிவித்தது. அதன்படி செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அனிருதா போஸ் மற்றும் பீலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயிலை அனுமதியின்றி படம் பிடித்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரிய கோயிலில் அனுமதியின்றி ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் எந்தவித அனுமதியும் பெறாமல் ட்ரோன் மூலம் கோயில் முழுவதையும் படம் பிடித்து இணையதளத்தில் பரப்பி வருவது தற்போது அதிகரித்துள்ளது. அந்த வகையில் சதய விழாவின் போது ராஜராஜ சோழன் சிலை முன்பாக நின்று அனுமதியின்றி ட்ரோன் மூலம் படம் பிடித்த திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து கேமராவை பறிமுதல் செய்தனர். அதேபோல் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியைச் சேர்ந்த கவியரசன், அபித், தென்னரசு, சூர்யா ஆகிய 4 பேரும் பெரிய கோயில் அருகே உள்ள மேம்பாலத்திலிருந்து கோயிலை ட்ரோன் மூலம் படம் பிடித்திருக்கிறார்கள். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக ட்ரோனை கூட்டத்தில் இயக்கியுள்ளனர். இதுகுறித்து மத்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் 4 பேரையும் கைது செய்து ட்ரோனையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 5 பேரும் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பெரியகுப்பம் கிராமத்திலிருந்து நல்லூர் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தார் சாலை கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டது. கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கிராமத்திலிருந்து பள்ளி படிப்புக்காக செய்யார் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் முதல் விவசாய கூலிக்கு செல்லும் விவசாயிகள் வரை பலரும் இந்த தார் சாலையை பயன்படுத்துகின்றனர். சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அவதியடைந்து வரும் மக்கள் விரைந்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து தெல்லார் ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவனை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு 1 மாதத்துக்குள் புதிய சாலை போடும் பணி தொடங்கப்படும் என தெரிவித்தார். இத்தாலி தலைநகர் ரோமில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பொதுமக்கள் பேரணியில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பாலஸ்தீன கொடிகளோடு பதாகைகளை ஏந்தியவாறு பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். ஒலிபெருக்கி மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியபடி பிரதான சாலை வழியாக பேரணியாக சென்று பாலஸ்தீனத்திற்கான தங்கள் ஆதரவை பதிவு செய்தனர். போராட்டத்தின் போது வன்முறைகள் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் படையினருக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் இஸ்ரேல் அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டுடன் பல்வேறு நாடுகள் குரல் கொடுத்து வருகின்றன. இதற்கிடையே பல்வேறு நாடுகளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பொதுமக்கள் தொடர்ந்து பேரணிகளை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் மஞ்சளார் அணைப்பகுதியிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்துவிடப்பட்டதால் நெல் சாகுபடிக்கான முதல்கட்ட பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் மஞ்சளார் அணையிலிருந்து கடந்த 15ஆம் தேதி 5259 ஏக்கர் நிலங்களின் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பழைய ஆயக்கட்டு பகுதிகளான கெங்குவார்பட்டி, செங்குளத்துப்பட்டி, காற்றோடு ஆகிய பகுதிகளில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கும் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நடுநிலைப் பள்ளியின் சமையல் கூடத்தை காட்டு யானை ஒன்று உடைத்து சென்றது. சேரங்கோடு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்குள் புகுந்த காட்டு யானைகள் சமையல் கூடத்தை உடைத்து உள்ளே சென்று அரிசி மூட்டைகளை சேதப்படுத்திவிட்டு அதனை எடுத்துச் சென்றது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த சமையல் பொருட்கள் என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். சேரங்கோடு பகுதியில் சுற்றித் திரியும் கட்டை கொம்பன் யானை தொடர்ச்சியாக அரிசி சாப்பிடுவதற்கு வீடுகளை சேதப்படுத்தி வரும் நிலையில் அதே யானைதான் பள்ளி சமையல் கூடத்தையும் தாக்கியிருக்கலாம் என வனத்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 18,000 ரன்களை கடந்து சாதனை புரிந்தார். இந்த மைல்கல்லை எட்டிய 5வது இந்திய வீரர் ரோஹித் சர்மா. காசு சுண்டலில் வென்ற இங்கிலாந்து இந்திய அணியை முதலில் துடுப்பெடுத்தாட பணித்தது. சுப்மன் கில் 9 ரன்களிலும் விராட் கோலி ரன் எதுவும் எடுக்காமலும் ஆட்டமிழந்த நிலையில் பொறுப்புடன் விளையாடிய ரோஹித் சர்மா அரை சதம் கடந்து அசத்தினார். அணித் தலைவராக 100வது போட்டியில் பங்கேற்கும் ரோஹித் சர்மா இந்த ஆண்டில் ஒருநாள் கிரிக்கெட்டில் 1000 ரன்களை கடந்தும் சாதனை புரிந்தார்.